அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி, அதாவது தாபா ஸ்டைல் சிக்கன் சொல்லுவாங்கள்ல, அது எப்படி செஞ்ச பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடித்த உடனே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டிருக்கேன். இதில் வெங்காயத்தில் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிட்ட பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ அதே பேனில் ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆறிட்ட பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது நல்லா சூடான உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கலரே சேஞ்ச் ஆச்சு பாருங்கள், அந்தளவுக்கு இது நல்லா வதங்கிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வதங்கிட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன சேர்க்குறேன்னா, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி நான் சிக்கன் மேரினேஷனில் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து மேரினேஷன் பண்ண இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா இல்லை கம்மி போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிங்க. 10 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனை. 5 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு போட்டு கவர் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்தால் நல்லா இதில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கஸ்தூரி மேத்தி இதில் ஆட் பண்ணும்போது இந்த சிக்கன் கிரேவி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பஞ்சாபி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த கிரேவி கீ ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நார்மலாக சிக்கன் கிரேவி டேஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.